ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோவில் நான் ராயன் படம் பார்த்துருந்தேன். ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கே பார்த்துட்டேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நாங்களும் பொறுத்து போகிறோம். பயந்தில்லை, ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அதை மதிக்கணும் தான். ராயன் படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து தனுஷோட 50th மூவி பை ஆக்டிங் வைஸ். இது அவரோட ஃபர்ஸ்ட் மூவி டிரெக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஏஆர்ஆர் மியூசிக் வேறு, அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. ஸோ உள்ளே போய் பார்த்தா கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா கதையில் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு பெரிய அண்ணன், அவருக்கு கீழே 3 பேர். ஸோ 2 அண்ணனுங்க, ஒரு தங்கச்சி. இதே கதை இதே டெம்ப்ளேட்டில் நம்ம சமுத்திரம் படமும் பார்த்துருப்போம். சரத்குமார் இருப்பார், முரளி இருப்பார், அப்புறமா அவங்களோட தங்கச்சியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தங்கச்சிக்கு எது இருந்தாலும் இந்த 3 அண்ணங்களும் காப்பாற்றும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். அண்ட் இந்த மாதிரி அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டு, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்னு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, கொரியன் எல்லா லாங்குவேஜ்லையும் ஆல்ரெடி படம் பண்ணியாச்சு. கதை வந்துட்டு ஓகே இன்ஸ்பயர் ஆகியிருந்தாலுமே மேக்கிங் எப்படி இருக்குது, புதுசாக அவர் ஏதாவது கொண்டு வந்திருக்காரா அந்த மாதிரி பார்த்தா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இது ஆஃப் அசுரன், வடசென்னை, புதுப்பேட்டை, காலா இந்த படத்தெல்லாம் பார்த்த மாதிரி தான் இந்த மேக்கிங்கும் இருக்குது. இந்த படத்தில் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய டீட்டெயிலிங் மிஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இல்லை புரியல. லைக் அவங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் சீன்லேயே அவங்க அப்பா அம்மா எங்கேயோ போயிடுறாங்க. அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, அவங்க அப்பா அம்மாக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற கொஷின்ஸ் அப்படியே லைட்டாக பிளாங்காக விட்ட மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, சரவணன் வந்து தனுஷை பற்றி சொல்வார். நீ ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் பண்ண, அதோடு உன்னை வார்ன் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் இப்போ உங்ககிட்ட இருந்து பிரச்சனை வரல அப்படின்ற மாதிரி ஒரு 10 years பேக் என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னே சொல்லலை. லைக் எப்படி அவர் வந்து ஃப்ரைட் ரைஸ் கடை வைக்க போயிட்டாரு, அவர் என்னவா தான் இருந்தார், அவர் என்ன தான் பண்ணார் அப்படி ரவுடிசம், அவரை பார்த்து ஏன் எல்லாருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு பீதி இருக்குது அப்படின்றதையே சொல்ல மறந்துட்டாங்க. ஆர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா, ஒரு வேளை அவரும் ஏதாவது இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காரு, யாரையோ கொலை பண்ணியிருக்காரு அந்த மாதிரின்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமான்றது எனக்கு தெரியல. பட் அந்த டீட்டெயிலையும் கொஞ்சம் கொடுத்துருந்தா, ஆர் அட்லீஸ்ட் யாராவது சொல்லும் போது வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருந்தா நமக்கு கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இந்த படத்தில் ஒரு 2 பேரை வந்து ரொம்ப லோ லைட்லேயே காமிச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் அவங்களோட கேரக்டர்ஸ் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து வரலட்சுமி, இன்னொன்று வந்து நிஷா வந்து ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து இம்பேக்ட் கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய படங்கள். இப்போ வரிசையாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர்லேயும் இதே மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக தான் இருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு ஜென்ஸ் போலீஸ் இருந்தாலும் அவரு கூட பண்ண முடியாது, இவங்க ஈஸியாக அசால்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு அவங்களோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் வர அவங்களோட லென்த் வந்து ரொம்ப கம்மி, பட் ஆனால் நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. நெக்ஸ்ட் வந்து வரலட்சுமி வந்து செகண்ட் வைஃப், சூரியோட செகண்ட் வைஃப் தூக்குனதோ இவங்க ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பாருங்க, செம்ம சீன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரியலாகவே. இன்னும் வரலட்சுமி எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருக்கலாமே நினச்சேன். அப்புறம் நான் அவள் பண்ணி ரொம்ப தூரம் காமிச்சது பதிலாக வரலட்சுமியோட கேரக்டரைசேஷன் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். அது நல்லா இருந்தது. இன்னொன்று எனக்கு இந்த அப்பர்னா வந்து ரொம்ப போல்டு கேரக்டராக சூரரை போட்டுல நம்ம பார்த்துட்டோம். அவங்க அதில் அப்படி போல்டாக நடித்தது தப்பாக என்னன்னு தெரியல. இந்த படத்தில் அவங்க ரொம்ப போல்டாக காட்டுறேன்ட்டு தேவையில்லாமல் அவங்க வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ண வைக்கிறது, ஃபவுல் லாங்குவேஜ் பேச வைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு அதில் வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு வந்து லோக்கல் ஏரியாவில் இருக்கிறாங்கன்ற மாதிரி படத்தை வச்சுட்டு அதே லோக்கல் ஏரியாவில் ஒரு பொண்ணு பயங்கரமாக அண்ணன் கட்டுப்பாடாக வளர்க்குறான், அதே அப்பா அம்மா வளர்க்குற பொண்ணு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குவான்ற மாதிரி இருக்குது. எனக்கு அது வந்து கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணாத மாதிரி இருந்தது. பட் அப்புறனாவோட கேரக்டரைசேஷன் தேவையான்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க ஒரு குழந்தைய கொடுத்து தனுஷ் கிட்ட கொடுத்தாங்க இல்லையா, புதுப்பேட்டை ஸ்டைலில் முடிக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்கள யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி இருந்தது. பட் ஒரு பாட்டு தான் வராங்க, கொஞ்சம் நெஞ்ச டைலாக் பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் இருந்ததுனாலே ஒன்றும் அவங்கள எடுத்துகிட்டு இந்த படத்தை பார்த்தாலும் ஒன்றும் பெருசாக எதுவும் மிஸ்ஸிங்லாம் கிடையாது. இந்த படத்தோட மெயின் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாவா, இல்லை சந்தீப் கிருஷ்ணா அவர் தம்பியாக நடிச்சிருக்காரா, இல்லை காளிதாசா, இல்லை நிஜமாவே இந்த படத்தோட மெயின் வில்லன் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் தான். அதுதான் ரொம்ப குறுக்குடான மைண்டுன்னு நினைக்கிறேன். ஒரு போலீஸு அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க, அதனால் அவர் பழிவாங்க அந்த ஸ்லம்முக்கு வந்து அங்கே இருக்கிற கேங்ஸ்டர்லாம் அழிக்கிறார். இவ்வளோ தாங்க இந்த படத்தில் யோசிக்க வேண்டியது. இதில் எஸ்ஜே சூர்யாவும் அவர் பாட்டுன்னு அவரோட ஏரியாவில் கேப்சர் பண்ணி அவர் வில்லத்தனம் பண்ணிட்டுருக்காரு. சரவணனும் அவரோட ஏரியாவில் அவர் கேப்சர் பண்ணி அங்கே மாமூல் வசூலிக்கிறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே ரவுடி கேங்ஸ்டர்ஸ்னாலும் அவங்கவுங்க லைனில் அவங்கவுங்க போயிட்டுருக்காங்க.
திடீர்னு பிரகாஷ் ராஜ் வந்து இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் ஓவர் வயலன்ஸ் இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. துஷரா விஜயனோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. திடீர்னு ஏஜென்ட் டீனா மாதிரி சண்டை போடாமல் ரியல் லைஃபாக ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ரியலாக பார்க்கறதுக்கே உண்மையாக அவங்க சண்டை தான் போடுறாங்க, டிஃபென்ஸ் தான் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்து அடிச்சு. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட், படம் எப்படி இருக்குது? ஓவராலாக வைலன்ஸ் ஜாஸ்தியான ஏ ரேட்டட் மூவி வேறு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். நாங்களே எங்கள் வீட்டில் ஒரு குழந்தைய கூப்பிட்டு போனோம். ஹீ இஸ் 5 years old. ஆனால் அவனை அலோவ் பண்ணவே இல்லை. அதில் டிக்கெட் வாங்கும்போது சொல்லுவாங்க, வெளியிலையும் போட்டிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு வைலன்ஸாக அந்தளவுக்கு ஃபவுல் லாங்குவேஜான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ வைலன்ஸ் இல்லை. பட் மற்றபடி நம்ம மகாராஜா கூட பார்த்துருப்போம், அதில் நிறைய வைலன்ஸ் இருந்துச்சு. அந்த அளவுக்கா இல்லை, அந்த அளவுக்கு வைலன்ஸ் கிடையாது. பட் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு காஷன். நெக்ஸ்ட் படம் பார்க்கலான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா எப்படி 7 ஸ்வரங்கள்ல இருந்தால் பாட்டு உருவாக்க முடியுமோ அங்கங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் படத்தை எடுக்க முடியும். ஸோ புது கதை புது விதமான மேக்கிங்லாம் எதிர்பார்த்து போனோன்னா பண்ண முடியாது. அந்த 7 கட்டைகள்லேருந்து அந்த ஒரு கட்டை படம் தான் இதுவும். பட் பார்க்கலாம், விஷுவல் ட்ரீட் இருக்குன்னா இருக்குது. தனுஷ் ஃபேன்ஸ் பார்க்கலாம், எல்லா மக்களுமே பார்க்கலாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து குறை சொல்லலாம், படத்தை பார்த்து குறை சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கணும், படத்தை பார்த்து சந்தோஷமாக இருங்க. that's it, we came to the end of the video. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை எனக்காக பொறுமையாக பார்த்து கேட்டுட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.